கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் பரிசுத்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லி உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை செய்து வருகிறார் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற காரியங்கள் வேதத்திலிருந்து 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? 50வது வசனம். உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் அவர்கள் உம்முடைய கட்டளையை மீறிய அவர்கள் துரோகங்களையும் எல்லாம் மன்னித்து அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போகிறவர்கள் அவர்களுக்கு இரக்கத்தக்கதான இரக்கத்தை அவர்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. தேவனுக்கு விரோதமா நான் பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவருக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சிருக்கிறேன், என் வாழ்க்கையில நான் இப்படி பாவத்துக்கு மேல பாவம் செஞ்சிட்டேன், வசனம் தெரியும், சபை தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் நான் இப்படி பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இன்னைக்கு வருத்தப்படாதீங்க. இயேசு உங்க பாவத்தை மன்னிக்கிறார். ஆனா இது தொடர்ந்து நீங்க பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்க பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுறணும். அறிக்கை செஞ்சு விட்டுட்டாதான் கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்கிறார். இயேசு சொல்றாரு இல்ல, உன் அநேக பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, இனி நீ பாவம் செய்யாதே. அப்போ நீங்க பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டுருங்க, அதான் சொல்றாரு அவரு. ஜனங்க நீங்க ஆண்டவருக்கு விரோதமா பாவம் பண்ணிட்டீங்க, அதனால ஒரு சிறையிருப்பு வந்துருச்சு. ஆனா நீங்க அதை அறிக்கை செஞ்சு மனம் திரும்பி அதை விட்டுட்டு இனிமே அதை பின்தொடராம இருந்துருங்க. கொஞ்ச நாளைக்கு அது உங்களுக்கு கடினமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அதை கரெக்டா கடைபிடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க பாவத்தை தேடி போகவே மாட்டீங்க. நீங்க ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்ய மாட்டீங்க. கட்டளை நீங்க மீற மாட்டீங்க. ஏன்னா இயேசு உங்களை நம்புறாரு. இயேசு உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். நீங்க அந்த இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? சரி, அப்ப இன்னைக்கு நீங்க மனம் திரும்பிடணும். சரியா? ஆண்டவர் உங்க பாவத்தை மன்னிக்கிறாரு. உங்க சிறை இருப்பிலிருந்து விடுதலை தராரு. சரியா? நீங்க விசுவாசிக்கிறீங்க. நான் உங்களுக்காக செபிக்கிறேன். இன்னைக்கு பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனே, ஆவியானவரே, உம்முடைய ஜனங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறார்கள். உண்மைதான் ஆண்டவரே. இன்றைக்கு அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். இந்த ராஜாவை வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்புகிறார்கள். இயேசு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் சிறையிருப்பிருந்தவர்களை விடுதலை கொடுத்து அவர்களை என்றென்றைக்கும் உம்முடைய வார்த்தைகளின்படி நீர் ஆசீர்வதித்து அவர்களை வழி நடத்தும். அப்படி கர்த்தர் நடத்துகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.